நீங்க புலி வேட்டை, அவங்க அணில் வேட்டைன்னு அவங்கள அணில் குஞ்சுன்றது, அவங்க உங்கள ஆம குஞ்சுன்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தேவையா? அணில்னு பேசின யார்? ஜெயலலிதாவோட வெற்றிக்கு அணில் போல நாங்க பங்களிப்பு செஞ்சோம்னு சொன்னது யார்? அது ஒரு எதுகை யார் சொன்னா? யார் சொன்னா கேக்குறேன். யார் சொன்னா? நாங்க இருந்தோம்னு அவங்க அப்பா சொன்னாரு. அப்புறம் அப்ப சொன்னப்ப விஜய் எதிர்த்தாரா, விமர்சிச்சாரா? அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு. இவங்க வந்து எந்த கோட்பாடும் இல்லாம கொள்கையும் இல்லாம முன்பே சொன்னது போல எதிரி இல்ல, உதிரி தான். அப்ப கடந்துட்டு போங்க, விட்டுருங்க, பேசாம விடுங்க. ஒரு மணி நேரம் பொதுக்கூட்டம் இல்ல, நீங்க மெனக்கெட்டு பேசுறீங்கன்னா திரு சீமான் அவர்கள் நேற்றுக்கு வந்து ஆக்ரோஷமா பேசுறாரு. குறுக்க மறுக்க ஓடாத, நான் புலி வேட்டைக்கு போறேன், அதான் சொல்றேன், நீ அணில் குஞ்சு எதுக்கு ஓடிட்டு இருக்கன்னா எது? நாங்க ஒரு மணி நேரம் பொதுக்கூட்டத்துல நாங்க திராவிட கட்சிகளை தான் ஒரு மணி நேரத்துல வந்து முழுசா பேசுறோம். சரி, கடைசியில போற போக்குல விஜய் ஒரு தட்டுறோம். நீங்க திராவிட கட்சிகளை விமர்சிச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் பேச விரும்பினது தூய்மை பணியாளர் போராட்டம். நான் அங்கே போகாமல் நீ இங்கே போகிறதுக்கு காரணம் நீங்கள் கேள்விப்படுதேன். அப்போ இதில் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடியது அரசியலே இல்லை. அதாவது ஒரு தலைவன்னா அவனுக்கு கோட்பாடு இருக்கணும், கொள்கை இருக்கணும், களத்தில் போய் நிற்கணும், மக்களுக்காக பேசணும், மக்களை அரசியல்படுத்தணும், மக்களுக்கு முகம் கொடுத்து களத்தில் வந்து வீரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். ஆனால் எதுவுமே கிடையாது. நான் பல தடவை பதிவு பண்ணிட்டேன். அவங்க கோட்பாடு சொல்றாங்க. அரசியல் பாடம் எடுக்கணும்னா அதை கேட்கறதோ கேட்காம விடுறதோ அவங்களோட உரிமை, ஓகேங்களா, அவங்களுடைய பார்வை. அது தேவையும் கிடையாது. நீங்க சீனியரா கூட இருங்க, நாம் தமிழர் கட்சி தாவேகாவுக்கு அவங்க ஒரு ட்ராக்ல போறாங்க, அவங்க என்னத்தையாவது பண்ணிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறோம், அவங்களுக்கு போட்டு போறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க ஏன் குறுக்க மறுக்க ஓடாதன்றது, நடுவுல நிக்காதன்றது, இந்த பக்கமாவது அந்த பக்கம் நின்று நடுவுல நின்று அடிச்சிருவாங்கன்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து எதுக்கு அவங்கள போய் சும்மா சீன்றீங்க? சீன்றது இல்லைங்க. தமிழ் தேசம் திராவிடம் இது கண்கள்ங்கிறது, அதை ஏத்துக்கிறீங்களா? அது சரியான அணுகுமுறையா? ஏத்துக்கிட்டா பெரிய கூட்டம் நிக்குது. ஏத்துக்கிட்டுலாம் கூட்டம் நிக்கல. நிக்கிற கூட்டத்தை கேளுங்க, தமிழ் தேசம் என்னன்னு கேளுங்க. இல்ல, அந்த கூட்டம் உங்களை நம்பி ஒரு கூட்டம் நிக்குதுல, 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கல. கூட்டம் வரங்க, எங்க கூட்டம்ங்க. சரி, அந்த கூட்டத்தை பார்த்து ஏன் உங்களுக்கு பயம்? அது ஏன் என்ன பயம்? அது கூட்டம் இல்ல, கும்பல். சரி, அந்த கும்பல் மேல என்ன உங்களுக்கு பயம்? ஏன் பதற்றம்? நீங்க ஏன் பதறீங்க? நீங்க விஜய் பத்தி கேக்குறீங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். பதில் சொன்னா ஏன் பதற்றம், ஏன் பயம், எதுக்கு பாடம் எடுக்கிறீங்க கேக்குறீங்க. நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். அவங்கள ஒரு பெரிய சக்தியா நாங்க கருதல. அவங்கள பெரிய சக்தியா கருதி கொண்டு திரும்ப திரும்ப ஒரு கருத்துருவாகம் செய்யறது வந்து ஊடகங்கள் தான். அவருக்கு வந்து 30 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50 விழுக்காடு வாக்கு இருக்கு, 3000 விழுக்காடு வாக்கு இருக்கு, இது மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு. சரி, யாரோ சொல்றாங்க, அதுக்கே நீங்க ஏன் அதுக்குள்ள இதாகிறீங்க? வர இருங்க. உங்களை ஏன் கோபப்படுத்திக்கிறீங்க? நீங்க ஏன் ஒரு அச்சம் தானே இது, அச்சத்தின் வெளிப்பாடா வர்றதா அந்த கோபம்? அதெல்லாம் இருந்துருமோன்ற பயமோ? மத்தியில காங்கிரஸ், மாநிலத்துல திமுக, 2 கட்சியும் ஆளுங்கட்சியா இருந்தப்ப அன்னைக்கு 2 கட்சியும் எடுத்து அண்ணன் வந்து களத்துல இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய படைபலமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சமோ இல்லாம விஜய் எல்லாம் ஏமாத்துறாங்க. எங்க இருக்காரு?